பயப்படாதே, நான் உன்னோடே கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். அல்லேலூயா. இன்னொரு முறை நாம் சொல்ல போகிறோம். பயப்படாதே, நான் உன்னோடே கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். பக்கத்தில் பார்த்து இப்போ சொல்ல போகிறோம். இந்த வார்த்தையை உறுதிப்படுத்தி கொள்ள போகிறோம். பக்கத்தில் பார்த்து நீங்கள் சொல்லுங்க, பயப்படாதே, பயப்படாதே. அங்க பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வார்த்தை தற்செயலாய் கொடுக்கப்படவில்லை. கடைசி பகுதியிலே சொல்லுகிறது, உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். ஆமென் சொல்லுங்க. இப்போ பக்கத்தில் பார்த்து சொல்ல போறோம், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. இது ஆபிரகாம் ஆண்டவர் மூலமாய் பெற்றுக்கொண்ட ஒரு வார்த்தை. இந்த ஆபிரகாமினுடைய தகப்பன் தேராகு, தேவனுக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்வு. அந்த வாழ்வில் இருந்து ஆபிரகாம் என்ற மனிதனை பிரித்தெடுத்தார். ஆபிரகாமை ஆண்டவர் பிரித்தெடுத்து அந்த ஆபிரகாமோடு தேவன் ஒரு உடன்படிக்கை செய்தார். ஆண்டவரோடு ஒரு ஒப்புரவான ஒரு வார்த்தைகளை, வாக்குத்தத்தங்களை ஆபிரகாமுக்கு கொடுத்தார். இந்த ஆபிரகாமுக்கு தேவன் எதையெல்லாம் சொன்னாரோ, ஆபிரகாமுக்கு என்ன வார்த்தையெல்லாம் பேசப்பட்டதோ, ஆபிரகாமுக்கு என்ன வார்த்தையெல்லாம் கர்த்தர் மூலமாய் அனுப்பப்பட்டதோ, அதையெல்லாம் ஆபிரகாம் பெற்றுக்கொண்டான். கைகளை தட்டி மகிமைப்படுத்துங்க. அப்படி என்ன ஆபிரகாம் மேல் கர்த்தருக்கு பிரியம்? ஆபிரகாமின் சந்ததியின் மேல் கர்த்தருக்கு அப்படி என்ன ஒரு பிரியம்? வசனம் சொல்லுகிறது, அதே அதிகாரம் 26ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். கைகளை தட்டி மகிமைப்படுத்துங்க. இப்படி ஒரு உடன்படிக்கை செய்கிறார். ஒன்றுமில்லாத நிலையிலே, வெறுமையாக்கப்பட்ட சூழ்நிலையிலே, தள்ளப்பட்ட சூழ்நிலையிலே இப்படி ஒரு வாக்குறுதிகளை ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார். இந்த ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். இந்த ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான், நியமங்களுக்கு கீழ்ப்படிந்தான், கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தான். ஆகவே நான் அவனை ஆசீர்வதித்தேன். நான் சொன்ன ஒரு வார்த்தையும் விட்டு அந்த மனிதன் விலகாமல் அப்படியே கீழ்ப்படிந்தான். ஆகவே நான் அவனை ஆசீர்வதித்தேன். நான் அவனை ஆசீர்வதித்தபடினால் அவனுக்கு பின் வருகிற அந்த சந்ததியையும் நான் ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவனுக்கு பின் வருகிற சந்ததி ஈசாக்கு, அவனை நான் ஆசீர்வதிப்பேன். அவனோடு இருக்கிற ஜாதிகளையும் நான் ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. என் வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தான். ஆகவே நான் அவனை ஆசீர்வதித்தேன். அவனுடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்க போகிறேன். அந்த பிள்ளைகளோடு இருக்கிற ஜாதிகளை நான் ஆசீர்வதிக்க போகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் இந்த ஆபிரகாமுக்கு உடன்படிக்கை செய்தவர்,
அதற்கு பின் வருகிற ஈசாக்கு தன்னுடைய குமாரனுக்கும் ஆண்டவர் உடன்படிக்கை செய்கிறார். ஏனென்றால் ஈசாக்கு வாழ்ந்த நாட்களிலே ஆபிரகாம் நாட்களில் உண்டான பஞ்சத்தை போல ஒரு பஞ்சம் வந்தது. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு குறைவு வந்தது. ஆகவே ஒரு இடத்தை விட்டு ஒரு இடத்துக்கு அவர் கடந்து போகிறார். அவர் கடந்து போகும்போது ஈசாக்கோடு கர்த்தர் பேசுகிறார், நீ எங்கும் போக வேண்டாம், நான் சொல்லுகிற இடத்தில் இரு. எகிப்துக்கு போக வேண்டாம், நான் காண்பிக்கும் இடத்தில் இரு. அங்கே வந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டுடைய வார்த்தைக்கு யார் கீழ்ப்படுகிறார்களோ, ஆண்டுடைய வார்த்தைக்கு யார் கீழ்ப்படுகிறார்களோ அந்த சந்ததியின் மேலே கர்த்தரும் பிரியமாயிருக்கிறார். இந்த ஆபிரகாமினுடைய சந்ததி இவர்கள் மேல் ஏன் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார் என்றால், இந்த ஆபிரகாமினுடைய சந்ததியின் நிமித்தம் தான் தாவீதின் சந்ததி வரப்போகிறது. கைகளை தட்டி மகிமைப்படுத்துங்க. இந்த ஆபிரகாமின் சந்ததியின் மூலமாய்த்தான் தாவீதின் சந்ததி வரப்போகிறது. இது ஸ்ட்ராங்கா இருந்தாதான், இந்த ஆபிரகாம் சந்ததி ஸ்ட்ராங்கா இருந்தாதான் தாவீதின் சந்ததி பலனடைய முடியும். ஆமென் சொல்லுங்களேன். இந்த சந்ததி ஆபிரகாமோடு முடியவில்லை, இந்த சந்ததி ஈசாக்கோடு முடியவில்லை. எங்கே போய் நிற்கிறது இந்த சந்ததி? இது பெருக பண்ணும் சந்ததி. ஒரு குறிப்பிட்ட இடத்தில், ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில், ஒரு குறிப்பிட்ட மனிதனுடைய கட்டத்தில் இது நிற்பதில்லை. ஆபிரகாமுக்கு கர்த்தர் உடன்படிக்கை செய்தார். சந்ததி சந்ததியாய், தலைமுறை தலைமுறையாய் இந்த சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன். வாக்குத்தத்தத்தின் சந்ததி, விசுவாசத்தின் சந்ததி, இந்த சந்ததியிலிருந்து தாவீதின் சந்ததி எழும்ப போகிறது. இதை நான் ஆசீர்வதிப்பேன். கர்த்தர் உடன்படிக்கை செய்கிறார். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசியுங்கள். இந்த சந்ததி எங்கே போய் இணைக்கப்பட்டிருக்கிறது என்று கலாத்தியர் பவுல் எழுதுகிறார். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆபிரகாமுக்கும், நல்ல கவனிங்க, ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. நல்ல கவனிங்க, ஆபிரகாமுக்கும் அவனுக்கு பிறகு வருகிற அந்த சந்ததிக்கும் இந்த வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. ஆமென் சொல்லுங்க. எங்க வருது பாருங்க, ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் இந்த வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. வாசிங்க. சந்ததிகளுக்கும் அநேகரை குறித்து சொல்லாமல் சந்ததிக்கு என்று ஒருவரை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. நல்ல கைகளை தட்டி மகிமைப்படுத்துங்க. அந்த சந்ததி கிறிஸ்துவே. அல்லேலூயா. ஆபிரகாம தேராக வழிபாடுல இருந்து பிரித்தெடுத்து அந்த மனிதனை பரிசுத்தமாக்கி ஆசீர்வதித்து ஜனத்துக்கு சாட்சியாக உடன்படிக்கையாக ஸ்தாபித்தவர். அதற்கு பிறகு வருகிற நல்ல ஒரு சந்ததி பரிசுத்தமான ஈசாக்கு சந்ததி. அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த சந்ததியின் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். ஆபிரகாமோடு வாக்கு பண்ணினவர், ஈசாக்கோடு வாக்கு பண்ணினவர், இன்றைக்கு தாவீதின் சந்ததிகளிலே கிறிஸ்து வந்திருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. நீங்கள் எந்த சந்ததியிலிருந்து வந்தவர்கள் என்றால், நான் கிறிஸ்துவின் சந்ததி. அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் கிறிஸ்துவினுடையவன். இப்படி ஒரு உடன்படிக்கை செய்கிறார். இது சாதாரணமான சந்ததி அல்ல, இது சாதாரணமான ஒரு மனுஷர் அல்ல, இது சாதாரணமான ஒரு குடும்பம் அல்ல. ஈசாக்கு நாட்களில் அந்த குறைவு வந்தது. அந்த குறைவு மாற்றப்படுவதற்கு கர்த்தர் ஒரு வாக்கு பண்ணுகிறார். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். என்ன காரியத்தை குறித்து நீ பயப்படுகிறாயோ, வரும் ஆண்டிலே என்ன செய்ய போகிறேன், இந்த காரியம் எப்படி செயல்பட போகிறது, எப்படி நடத்தப்பட போகிறது என்று உன் இருதயத்திற்குள்ளே ஒரு அச்சம் இருக்கிறதோ, உன் மனதிற்குள்ளே ஒரு பயம் இருக்கிறதோ, இன்று அவர் உன்னோடு கூட என்னோடு கூட உடன்படிக்கை செய்கிறார். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருப்பேன். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருப்பேன்.
உன் சந்ததிக்கென்று ஆண்டவர் ஒரு வாக்கு பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் சந்ததிக்கென்று ஆண்டவர் ஒரு வாக்கு பண்ணி இருக்கிறபடினாலே அந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். ஏனென்றால் அந்த ஆபிரகாமுக்கு பிறகு இஸ்ரவேல் ஜனம் பெருகினார்கள். அவர்களுக்கும் கர்த்தர் ஒரு வாக்கு பண்ணி இருக்கிறார். பாருங்கள், உபாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகளின் கிரியைகளில் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்தர வழியாய் நடந்து வருகிறதை இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருந்தார். உனக்கு ஒன்றும் குறைவுபடவே இல்லை. கைகளை தட்டி மகிமைப்படுத்துங்க. ஒன்றும் குறைவுபடல. ஆமென் சொல்லுங்க. எப்படி போட்டிருக்கு? 40 வருஷம் அவர் வாக்கு பண்ணிட்டார் மோசே அவருடைய ஜனங்களுக்கும். ஒரு நாளும் குறைவில்லை. ஒரு குறைவு இல்லை. அந்த குறைவை அப்படியே ஆண்டவர் நிறைவாக்குகிறார். அந்த சந்ததியின் மேல கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். அந்த ஜனத்தின் மேல கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். இந்த ஜனங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். உங்களையும் என்னையும் இந்த நாட்களில் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். எதிலே குறைவு இருக்கிறதோ வரும் ஆண்டிலே அந்த குறைவு நிறைவாய் மாறும். நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். அவர் என்னோடு உடன்படிக்கை பண்ணினதை நான் உங்களுக்கு விதைத்து கொண்டிருக்கிறேன். என்ன குறைவு இருந்தாலும் அந்த குறைவை நிறைவாய் மாற்றுவார். ஏசாயா 26ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இந்த ஜாதியை பெருக பண்ணி கர்த்தாவே, இந்த ஜாதியை பெருக பண்ணினீர், இதை மகிமைப்பட்டீர், தேசத்தின் எல்லை எல்லாவற்றிலும் தள்ளி வைத்தீர். அல்லேலூயா. இந்த ஜாதியை பெருக பண்றார். உங்க குடும்பத்தை பெருக பண்ணுவா, உங்க எல்கைகளை பெருக பண்ணுவா, உங்க பிள்ளைகளை பெருக பண்ணுவா. ஏசாயா 51ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசியுங்கள். நல்ல கவனிங்க. உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். கைகளை தட்டி மகிமைப்படுத்தலாம். அவன் ஒருவனாயிருக்கையில் அவனை முதல்ல அழைக்கிறாராம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த தகப்பனை நீங்க நோக்கி பாருங்க. உங்களை பெற்ற சாராளை நீங்க நோக்கி பாருங்க. ஆபிரகாமின் உதடுகளிலே பரிசுத்தம் இருந்தது. சாராருடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் இருந்தது. ஈசாக்கினுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் இருந்தது. ரெபெக்காளுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் இருந்தது. அல்லேலூயா. ஆகவே அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்தேன், அவனை ஆசீர்வதித்தேன். நினைக்கலாம், கொஞ்சமா இருக்குது ஆண்டவரே, என்ன செய்ய போறோம்? குறைவா இருக்குது ஆண்டவரே, என்ன செய்ய போறோம்? கஷ்டமா இருக்குது ஆண்டவரே, என்ன செய்ய போறோம்? மனக்கலக்கத்தை விட்டு விடுங்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். மனக்கலக்கத்தை விட்டு விடுங்கள். ஆண்டவருக்கு சித்தமானால் 2024ஆம் வருடத்திலே அநேக குடும்பங்களை கர்த்தர் புதிதாக கட்டப் போகிறார். அநேக குடும்பங்களை கர்த்தர் புதிதாய் கட்டுவார். அந்த குடும்பத்தில் இருக்கிற குறைவுகள் நிறைவாய் மாறும். இரண்டாவது, அநேக குடும்பங்களுக்கு புதிய கற்ப கன்னிகளை கர்த்தர் உருவாக்கி கொடுப்பார். அந்த கஷ்டங்கள் எல்லாம் மாறி போகும், சாபங்கள் எல்லாம் மாறி போகும். பிள்ளைகளை உயர்ந்த இடத்துல ஏறி இருக்க செய்வார். குறைவுகள் நிறைவாய் மாறும். இப்பொழுது எதிலே குறைவாய் இருக்கிறீர்களோ அதை குறித்து நீங்கள் பயப்படாதிருங்கள். அதிகாரம் 12:2 நீங்கள் வாசித்து பாருங்கள். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். அல்லேலூயா.
மங்கி போன பேர்லாம் இனி பெருமையா வருங்க. அது மங்கி கிடக்கிற குடும்பங்கள்லாம் இனி வெளியே வரும். இப்படி ஒரு வாக்குத்தத்தத்தை ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார் பாருங்க. அட்ரஸ் இல்லாத ஒரு குடும்பம், வெளியே தெரியாத ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தின் மேல கர்த்தர் இறங்கினா, அந்த குடும்பத்தின் மேல கர்த்தருடைய கரம் இறங்கினது. அந்த குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்க சித்தமாய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இதை குறித்து பவுல் எழுதுகிறார். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் அந்த தீர்க்கதரிசிகளுக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள். ஆமென் சொல்லுங்களேன். நீங்க யாருக்கு புத்திரரா? எதுல குறைவு இருக்குதோ அது அப்பாவே நிறைவாய் மாற்றுவார். எதுல குறைவு இருக்கிறதோ அதை தேவனை நிறைவாய் மாற்றுவார். நீங்கள் அந்த தீர்க்கதரிசிகளுக்கு பிள்ளைகள். ஆமென் சொல்லுங்களேன். அவங்க வசனம் அப்படிதானே சொல்லுங்க. வாசிங்க, திரும்ப வாசிங்க. நீங்கள் அந்த ஆபிரகாம் ஈசாக்கு தீர்க்கதரிசிகளுக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள். உன் சந்ததியினாலே பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். இப்ப விசுவாசிக்கிறீங்களா? உங்க நிமித்தமா மற்றவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. உங்க குடும்பத்தின் மூலமா மற்றவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. உங்க கைகள் இருக்கிற நன்மையின் மூலமா மற்றவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. குறைவை நிறைவாக்குவாங்க. நான் நினைச்சாலும் போக முடியாதுங்க. நீங்க நினைச்சாலும் போக முடியாது. கர்த்தர் கூட வருவார். இயேசு கூட வருவார். எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார். எல்லாவித அற்புதம் செய்வார். தந்தான தந்தன தானானா, தந்தான தந்தன தானானா. எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவேன். எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவேன். எதிரியான சாத்தான முறியடிப்பேன். எதிரியான சாத்தான முறியடிப்பேன். இயேசு கூட வருவார். எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார். எல்லாவித அற்புதம் செய்வார். ஆண்டவர் அந்த ஆபிரகாம் சந்ததியின் மேல பிரியமா இருக்கிறார். அல்லேலூயா. ஒருவனாய் இருக்கிற மனிதனை அழைக்கிறார். அந்த குடும்பத்தின் மேல கர்த்தருடைய கண்ணோக்கம் இருந்தது. அந்த சந்ததியின் மேல கர்த்தருடைய கண்ணோக்கம் இருந்தது. அந்த ஆபிரகாமை தீர்க்கதரிசியாய் மாற்றினார். அந்த ஆபிரகாமுக்கு பிறகு வருகிற ஈசாக்கின் சந்ததியை பரிசுத்த சந்ததியாய் மாற்றினார். ஈசாக்குக்கு பிறகு வருகிற சந்ததியை தாவீதின் சந்ததியாய் மாற்றினார். அந்த தாவீதின் சந்ததியில்தான் கிறிஸ்து வந்திருக்கிறார். நீங்கள் கிறிஸ்துவின் பிள்ளைகள். நீங்கள் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம். அந்த சந்ததி அப்படியே சேஞ்ச் பண்ற, அப்படியே மாற்ற. அது வித்தியாசமா இருக்கும். வித்தியாசமா இருக்கும். உங்க வீட்டுக்கு ஈசாக்க போல நல்ல புருஷர்களை கொண்டு வரணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். கைகளை தட்டி மகிமைப்படுத்துங்க. உங்க வீட்டுக்கு நல்ல ரெபெக்காளை போல பிள்ளைகளை கொண்டு வரணும். கொண்டு வந்து அந்த வீடு கட்டப்படும். ரெபெக்காள் வர இடத்துக்கு வேற ஆள் வந்துட்டா, ஈசாக்கு வர இடத்துக்கு வேற ஆள் வந்துட்டா என்ன ஆகும் பாருங்க. என் வீட்டுக்கு ஈசாக்கு வந்துடணும், என் வீட்டுக்கு ரெபெக்கா வரணுங்க. அப்போ ஈசாக்கு ரெபெக்காள் வரணும். நீங்கள் ஆபிரகாம் சாராள் மாதிரி இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அப்படி இருந்தால் தான் அந்த வீட்டுக்கு ஈசாக்கு ரெபெக்காள் வர முடியும். சும்மா எப்படி வர முடியும்? நீங்க ஆபிரகாம் சந்ததியா இருக்கணும். ஆபிரகாமுக்கு குமாரர் குமாரத்தியா இருக்கணும். இந்த சந்ததி மேல கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். புதிய ஆண்டிலே புதிய நன்மைகள் கடந்து வரும். புதிய ஆசீர்வாதங்கள் கடந்து வரும். திருமண காரியங்கள் நடைபெறும். தொழில் வாசல்கள் திறக்கப்படும். நீங்க ஆபிரகாம் ஈசாக்கு போல ஜெபித்து பாருங்க. அவங்களோடு உடன்படிக்கை பண்ணுவா. 40 வருடம் அவங்களை நடத்தினார். கைகளின் கிரியைகளிலே ஒரு குறைவும் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்களேன். அவருடைய கைகளின் பிரயாசத்தில் ஒரு குறைவும் இல்லை. இன்னைக்கு எவ்வளோ இரவும் பகலும் பிரயாசப்பட்டாலும் பொத்தலமா போயிருது. ஒண்ணுமே இல்லை. தேவையில்லாத இடத்துக்கு உங்க வருமானம் போயிடக்கூடாது.
தேவையில்லாத நபரிடத்திலிருந்து உங்களுக்கும் கையில் வருமானம் வந்துடக்கூடாது. அது சாபமாய் போகும். சாபமான பொருள் ஒன்றும் உங்கள் வீட்டில் இருக்க வேண்டாம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சாபமான பொருள் ஒன்றும் உங்கள் வீட்டில் இருக்க வேண்டாம். சாபமான பொருள் ஒன்றும் உங்கள் கைகளில் இருக்க வேண்டாம். அல்லேலூயா சொல்லுங்களேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சதுலாம், எப்படி இதை நான் தூர போடுவேன்? தூர போடலைன்னா அது அப்படியே தான் இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க, இது எப்படி நான் தூர போடுவேன்? சாபமான பொருள் ஒன்றும் உன் கையில் இருக்க வேண்டாம், அது தூரத்துக்கு போட்டுரு. ஆபிரகாமுக்கு பிறகு யாக்கோபு ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்து கொண்டு வந்தார். யாக்கோபினுடைய மனைவி யாரு? ராகேல், அப்படிதானே? ஒரு பொருளை தூக்கிட்டு வந்துச்சா. என்னத்தை தூக்கிட்டு வந்தா? கணவருக்கும் தெரியாம தூக்கிட்டு வந்தேன். மாமா ஓடி வர்றாரு, இந்த பொருளை ஏன் எடுத்து களவான்ட்டு வந்தீங்க? அல்லேலூயா. அவரு யாக்கோபு கர்த்தரோடு போராடுற பார்த்தீங்களா? நான் எடுக்கலையா, எங்க பிள்ளைகள் யார் எடுக்கலையா? இவங்க யார் கையில இந்த பொருள் இருக்கிறதோ அவங்க தண்டனைக்குரியவங்க. அல்லேலூயா. நல்லா ராகேல் மலிப்பிட்டா, அப்படிதானே? என்ன மலிப்பிட்டா? அதை நல்லா கீழே போட்டு, காலுக்கு கீழே போட்டு உட்கார்ந்துட்டு, ஸ்திரீகளின் வழிபாடு எனக்கு வந்துட்டு, அதனால தகப்பனை பார்த்து நான் எந்திக்க கூடாது, கீழே பாவம் இருக்கு, சாபம் இருக்கு, தீமையான பொருள் ஒன்றும் உன் கையில் இருக்க வேண்டாம். அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னொன்று நான் சொல்றேன், கணவருக்கு தெரியாம எந்த பொருளும் நீங்கள் வாங்க வேண்டாம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. அல்லேலூயா. இது எப்படிங்க சொல்ல முடியும்? எந்த பொருளும் வாங்காதீங்க, அது ஆசீர்வாதமா இருக்காது. இதை நீங்க உடன்படிக்கை செய்யுங்க. ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் அப்படி சொல்லி கொடுத்திருக்காரு, ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் சொல்லி கொடுத்திருக்காரு. அந்த ஆபிரகாமை நோக்கி பாருங்க, அந்த சாராளை நோக்கி பாருங்க, இணைந்து நீங்க செய்யுங்க. சின்ன காரியமோ பெரிய காரியமோ, குடும்ப தலைவர் தலைவி அப்பா அம்மா அவனை கேட்டு செய்யுங்க, ஒருமனப்பட்டு செய்யுங்க. அதனால தான் ஆபிரகாம் மேலே கர்த்தர் பிரியமா இருக்கிறார், ஈசாக்கு மேலே கர்த்தர் பிரியமா இருக்கிறார், அந்த சந்ததி மேலே கர்த்தர் பிரியமா இருக்கிறார். அவர்களுக்கு பிறகு வருகிற மோசே ஜனங்களை வழிநடத்தின ஜனங்கள் மேலே பிரியமா இருக்கிறார். யோசுவா நடத்தின ஜனங்கள் மேலே கர்த்தர் பிரியமா இருக்கிறார். யோசுவாவை குறித்து ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அந்த யோசுவா புஸ்தகத்திலே நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், யோசுவா புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கே ஒரு வாக்கு பண்ணுகிறார் யோசுவாவுக்கும் அவருடைய ஜனங்களுக்கும், நீங்கள் மிகுந்த ஐஸ்வர்யத்தோடும் மகா ஏராளமான ஆடு மாடுகளோடும் பொன் வெள்ளி வெண்கலத்தோடும் இரும்போடும் அநேக வஸ்திரத்தோடும் உங்கள் கூடாரங்களுக்கு திரும்பி, நல்லா கவனிங்க, இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு வாக்கு பண்ணுகிறார், நீங்கள் இந்த ஸ்தலத்தை விட்டு போகும்போது வெறுமையாய் போகக்கூடாது. அதில் என்ன போட்டிருக்கு அந்த வசனம்? நீங்கள் மிகுந்த ஐஸ்வர்யம். அல்லேலூயா சொல்லுங்களேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வரும் வருடத்திலே நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை போல அல்ல, மிகுந்த ஐஸ்வர்யம். அல்லேலூயா சொல்லுங்களேன். 500 ரூபா வர்ற சம்பளத்தில் 2000 வந்துட்டு எப்படி இருக்கும்? நட வித்தியாசமா போகும், அப்படிதானே? அது ஐஸ்வர்யம். உழைக்கிற உழைப்புல ஐஸ்வர்யம், நீங்க செய்கிற வேலையில் ஐஸ்வர்யம், அது பெருகணும். பிள்ளைகள் செய்கிற வேலையில் ஐஸ்வர்யம் பெருகணும். நீங்கள் மிகுந்த ஐஸ்வர்யத்தோடும், அந்த வசனத்தை வாஸ்து பாருங்க, நீங்கள் மிகுந்த ஐஸ்வர்யத்தோடும் மகா ஏராளமான ஆடு மாடுகளோடும் பொன் வெள்ளி வெண்கலம் இரும்போடும் அநேக வஸ்திரத்தோடும் கூடாரத்துக்கு திரும்பி போவீங்க. வெறுமையா யாரும் போக மாட்டீங்க. கைகளை தட்டி மகிமைப்படுத்துங்க. தேவ பிள்ளை, நீ வெறுமையாய் போக மாட்டாய். எத்தனையோ வருடங்கள் வேதனையோடு காத்திருக்கிறாய் அல்லவா? கர்த்தர் கைவிட மாட்டா, நீ பயப்படாத. அல்லேலூயா. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. ஏராளமான ஆசீர்வாதத்தை வரும் ஆண்டிலுவே கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கட்டளை இடுவார் என்று நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். 3 காரியத்தை நான் உங்களுக்கு சுருக்கமாய் சொல்லுகிறேன். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்க, அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்க ஆயுசையும் சமாதானத்தையும் பெருகச் செய்யும். கைகளை தட்டி மகிமைப்படுத்துங்க.
முதலாவது கர்த்தர் எதை பெருகச் செய்வார் என்றால், உங்களுக்கு என்ன காரியத்தை செய்வார் என்றால், ஆயுசை முதல்ல பெருகச் செய்வார். ஆமேன் சொல்லுங்களேன். ஆயுசு காலம் இருக்கணும், முதல்ல நம்முடைய காலம் இருக்கணும். இதை முதல்ல பெருகச் செய்வாராம். சொத்து அழிஞ்சு போனாலும் பரவாயில்ல, நன்மை அழிஞ்சு போனாலும் பரவாயில்ல, ஆயுள் இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இதை நான் பெருகச் செய்வேன். அதுல 3 காரியம் போட்டிருக்காரு. என்னெல்லாம் போட்டிருக்காரு? அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்க ஆயுசு. ஆமேன் சொல்லுங்களேன். நீ தீர்க்க ஆயுசோடு இருக்கணும். ஆமேன் சொல்லுங்க. சிலர் ஆசீர்வதிப்பாங்க, நீ தீர்க்க ஆயுசோடு இருக்கணும். தீர்க்க ஆயுசு. ஆபிரகாமுக்கு முதிர்ந்த வயதை கொடுத்தார். மோசேக்கு 120 ஆண்டு முதிர்ந்த வயதை கொடுத்தார். தீர்க்க ஆயுசு. அந்த சந்ததியை சும்மா விடல. இன்னைக்கு அநேக சந்ததி பட்டு போகுது, பிரிக்கப்பட்டு போகுது, சமாதானம் அடையாம போகுது, மகிழ்ச்சி இழந்து போகுது. ஆண்டவரிடத்தில் நாம் எதற்கு ஜெபிக்க வேண்டும்? எனக்கும் என் குடும்பத்துக்கும் வரும் ஆண்டிலே தீர்க்க ஆயுசை தர வேண்டும். கைகளை தட்டி மகிமைப்படுத்துங்க. தீர்க்க ஆயுசு இருக்கணும். முதலாவது சாலமோன் ஜெபிக்கிறார். அந்த தாவீதின் சந்ததியில் வருகிற சாலமோன் ஜெபிக்கிறார், உன் சந்ததிக்கு தீர்க்க ஆயுசு தேவை. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆயுசு காலங்கள் கர்த்தரிடத்திலிருந்து வரக்கூடியது. தீர்க்க ஆயுசு தேவை. 2வது வாசிங்க. தீர்க்க ஆயுசும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். ஆமேன்னு சொல்லுங்க. சமாதானம். இன்னைக்கு நிறைய பேருக்கு சமாதானம் இல்லை, அப்படிதானே? குடும்பங்களில் வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, பிள்ளைகளுக்குள்ள சமாதானம் இல்லை. வரும் ஆண்டிலே சமாதானத்துக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சாத்தானின் தலைகளை கர்த்தர் நசுக்கும்படி நீங்கள் யுத்தம் செய்ய வேண்டும். சமாதானத்தை கர்த்தர் பெருகச் செய்வார். அல்லேலூயா. இன்னொரு வேத வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிங்க. இருதயத்தில் ஞானமுள்ளவன் விவேகி எண்ணப்படுவான். உதடுகளின் மதுரம் கல்வியை பெருகச் செய்யும். ஆமேன் சொல்லுங்களேன். எதை பெருகச் செய்யும்? உங்க பிள்ளைகளுக்கு கல்வியை பெருகச் செய்யும். ஆமேன் சொல்லுங்க. பிள்ளைகளுக்கு என்ன பெருகும்? கல்வி பெருகுமா பெருகாதா? கல்வி பெருகும். அப்படிதானமா? பெருகுமா பெருகாதா? பெருகுங்க கல்வி. பிள்ளைகளுக்கு கல்வி பெருகணும், ஞானம் பெருகணும், ஆயுள் பெருகணும். நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளின் கல்வி பெருகணும், உயர்ந்த இடங்கள்ல ஏறணும். அப்படி தேவ பிள்ளைகள் இருக்கும் பொழுது, அன்றைக்கு அந்த ஆபிரகாமின் சந்ததிகளே வந்த யோசேப்பு போத்திபார் அரண்மனையில் இருக்கும் பொழுது, யோசேப்பு நிமித்தம் அந்த போத்திபார் அரண்மனை ஆசீர்வதிக்கப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த கல்வி ஞானம் அவனை உயர்த்தினது. அந்த அளவுக்கு ஆண்டவர் அந்த சந்ததியின் மேல பிரியமா இருக்கிறாரு. கல்வி பெருகணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். கல்வி பெருகணும். அது பெருகச் செய்வார் ஆண்டவர். உபாகமம் 13ஆம் அதிகாரம் 14, 15 வாசிக்கலாம். நல்லா கவனிங்க. நீ நன்றாய் விசாரித்து கேட்டு ஆராய்ந்து அப்படிப்பட்ட அருவருப்பான காரியம் உன் நடுவே நடந்தது மெய்யும் நிச்சயமும் காண்பாயானால் அந்த பட்டணத்தின் குடிகளை பட்டய கருக்கினால் வெட்டி அதையும் அதிலுள்ள யாவற்றையும் மிருகங்களையும் பட்டய கருக்கினால் சங்காரம் பண்ணி போடுவாயாக. அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த ஆசீர்வாதத்துக்கு விரோதமா எது செயல்படுதோ, அது எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, அதை சங்கரித்து போடு. அப்போதான் ஆசீர்வாதம் வரும். கர்த்தருடைய நடத்துதலுக்கு நீங்க விட்டு கொடுத்துருங்க. கர்த்தருடைய பாதுகாப்புக்கு நீங்க விட்டு கொடுத்துருங்க. ஒன்று, இதனால் கைகளின் பிரயாசத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார், உன் கைகளின் பிரயாசத்தில் குறைவு இருப்பது இல்லை. அல்லேலூயா. உன் கைகளின் பிரயாசத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார். இரண்டாவது, ஆயுளை பெருக பண்ணுகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆயுசு நாட்களை பெருக செய்கிறார்.
மூன்றாவது கல்வியை பெருகச் செய்கிறார். இனி நீங்க தியானிக்கிற தியானம் பெருசா இருக்கணும். கல்வி என்பது வெறுமையான உலக கல்வி அல்ல. இந்த வசனத்தோடு நீங்கள் தொடர்புடையவர்களாய் மாற்றப்பட வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த வசனத்தோடு தொடர்புடையவர்களாய் மாற்றப்பட வேண்டும். இதிலே நீங்கள் பெருக வேண்டும். இந்த சத்தியத்தை தியானிக்கிற தியானிப்பிலே, இதை அறிகிற அறிவிலே நீங்கள் பெருக வேண்டும். கடைசியாக 2 வசனத்தை வாசிங்க. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். என் பிரியமான சகோதரரே கேளுங்கள், தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? இந்த கூட்டம் நமக்கு ஒரு வாக்குத்தத்த ஆராதனை. அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களுக்கு என்று ஒரு வாக்குத்தத்த வசனத்தை தேவன் வைத்திருக்கிறார். இது ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். அல்லேலூயா. என் மகனாகிய என் தகப்பனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் தேவன் உடன்படிக்கை செய்த வார்த்தை உங்களுக்கு ஒரு வாக்கு வசனம் வைத்திருக்கிறார். அதை உங்களுக்கு தருவா. அல்லேலூயா. அதை நீங்கள் பெற்று ஜெயிக்க வேண்டும். அதை நீங்கள் பெற்று மகிழ அடைய வேண்டும். அதை நீங்கள் பெற்று சமாதானம் அடைய வேண்டும். ஏசாயா 61ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலே, அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அவர்களை பார்க்கிற யாவரும் அவர் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அடையாளம் கண்டுகொள்வார்கள். நல்ல கைகளை தட்டி விசுவாசத்திலே உங்களை பார்க்கிறவர்கள் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அடையாளம் கண்டுகொள்ளக்கூடிய அளவிற்கு இந்த சமாதானம் இவர்களுக்கு எப்படி வந்தது, இந்த பலன் எப்படி வந்தது, இந்த நன்மை எப்படி வந்தது, அடையாளம் கண்டுகொள்ளக்கூடிய அளவிற்கு கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதற்கு இணையாக மத்தேயு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் ஆரம்ப பகுதி. நல்ல கவனிங்க. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. அல்லேலூயா சொல்லுங்களேன். எங்க எப்படி கொண்டு வர்றார் ஆண்டவர்? ஆபிரகாமின் குமாரனாக தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவின் வம்சம். பாருங்க, ஆபிரகாமை பிரிச்சு எடுத்து இயேசு கிறிஸ்துவின் சந்ததியில கொண்டு விட்டுட்டாரு. இனி இயேசு கிறிஸ்துக்கு முன்ன வந்த பிறகு நீங்க கண் தெரியாதவங்களா போகக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். முட்டமானவங்களா போகக்கூடாது. அந்த ஆண்டவருக்கு முன்ன கொண்டு வந்துட்டாரு. முன் வச்ச காலை இனி நீங்க பின் வைக்காதீங்க. முன் வச்ச காலை இனி நீங்க பின் வைக்காதீங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க முன் வச்சிட்டீங்கன்னா இனி பின்ன வைக்காதீங்க. சகரியா 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் கடைசியாக. அந்நாளிலே கர்த்தர் எருசலேமின் குடிகளை காப்பாற்றுவார். அவர்களில் தள்ளாடினவன் அந்நாளிலே தாவீதை போல இருப்பான். நல்ல கைகளை தட்டி மகிமைப்படுத்துங்க. நீங்க தள்ளாடி வந்திருப்பீங்க. இந்த காரியம் எப்படி செயல்பட போகிறதோ, என்ன நடக்க போகிறதோ என்று பயந்து வந்திருப்பீங்க. இப்போ உங்களை பார்த்து சொல்றாரு, இந்த ஸ்தலத்திலே வந்திருக்கிற ஒருவர் கூட தள்ளாட கர்த்தர் விடவே மாட்டார். இந்த ஸ்தலத்துக்கு வந்திருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, உன்னை கர்த்தர் தள்ளாட விட மாட்டார். உன் குடும்பத்தை தள்ளாட விட மாட்டார். உன் கணவரை தள்ளாட விட மாட்டார். உன் பிள்ளைகளை தள்ளாட விட மாட்டார். உன் வேலைகளை தள்ளாட விட மாட்டார். அதற்கு ஆண்டவர் இடம் கொடுக்கவே மாட்டார். அவன் கொஞ்சம் மோதி பார்ப்பான். அல்லேலூயா. கொஞ்சம் முட்டி பார்ப்பான். தோத்து போயிடுவான். அல்லேலூயா சொல்லுங்களேன். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நல்ல கைகளை தட்டி மகிமைப்படுத்துங்க. பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன்.